श्रीमान वेंकटनाथार्य कवितार्क्य केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणाय अस्मद्गुरोर्भगवतोऽस्य एकसिन्धोः रामानुजस्य शरणं प्रपद्ये। श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयीकण्ठे यान्ति मङ्गलसूत्रतां। श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे। ஸ்ரீபராசரபட்டருடைய அஷ்டஸ்லோகி ஆச்சாரியன் அனுகிரகம் அனுபவித்து கொண்டு வருகிறோம். ஸ்ரீமத் ரகசியத்ரயம், அந்த ரகசியத்ரயம் அஷ்டாட்சரம் துவயம் சர்மஸ்லோகம், அதோட திரண்ட அர்த்தங்களை எல்லாம் விரிவாக சுவாமி ஸ்ரீ பராசரபட்டர் இந்த 8 ஸ்லோகங்களில் பேக் பண்ணி தெரிவிக்கிறார். முதல் 4 ஸ்லோகம் அனுபவித்தோம், அஷ்டாட்சரத்தின் அர்த்தம். பின்னர் 5-6 ஸ்லோகம் துவயத்தின் அர்த்தத்தையும், கடைசி 2 ஸ்லோகத்தில் சரம ஸ்லோகத்தின் அர்த்தத்தையும் விளக்கப் போகிறார். இன்றைக்கி 5வது ஸ்லோகம் அனுபவிக்கலாம். நேத்ருத்வம் நித்யயோகம் சமுச்சிதகுண ஜாதம் தனுக்யாபனம் ச உபாயம் கர்த்தவ்யபாகம் த்வதமிதுன பரப்ராப்யமேவம் பிரசித்தம் ஸ்வாமித்வம் பிரார்த்தனாம் ச பிரபலர விரோதி பிரகாணம் தசைதான் மந்தாரம் த்ராயதே சேத் யதிகத நியம ஷட்பதோயம் த்விகண்டஹ. நேத்ருத்வம் நித்யயோகம் சமுச்சிதகுணஜாதம் தனுக்யாபனம் ச உபாயம் கர்த்தவ்யபாகம் த்வதமிதுன பரப்ராப்யமேவம் பிரசித்தம் ஸ்வாமித்வம் பிரார்த்தனாம் ச பிரபலதர விரோதி பிரகாணம் தசைதான் மந்தாரம் த்ராயதே சேத்யதிகத நியமஹ ஷட்பதோயம் த்விகண்டஹ. இதில் இந்த ஸ்லோகத்தில் துவயத்தில் வரும் ஒவ்வொரு சொல்லினுடைய பொருளை முறையை காட்டி அதன் பிரயோஜனத்தை தெரிவிக்கிறார். அதுவும் துவயத்தில் பிராட்டியின் புருஷகாரத்துவம் 1, 10 பொருட்கள் துவயத்துக்கு. 1 பிராட்டியின் புருஷகாரத்துவம், 2 எப்பொழுதும் பெருமாளை விட்டு பிரியாத சேர்த்தி, 3 திவ்ய தம்பதிகளிடம் உள்ளதான திருக்கல்யாண குணங்களின் கூட்டங்கள், 4 அவர்களுடைய திருமேனி திவ்யமங்கள விக்கிரகத்தை பிரகாசப்படுத்துதல், 5 ஜீவாத்மா பண்ண வேண்டிய செயல், 6 சரணாகதி ஆகிய பிரபத்தி, 7 பெருமாள் பிராட்டி இருவரின் சேர்த்தியிலே நாம் ஆசைப்பட்டு பிரீத்தி பூர்வக கைங்கரியம் செய்வது, 8 சர்வசேஷித்துவம், எல்லாருக்கும் சேஷியாக மாஸ்டராக இருப்பது, 9 கைங்கரிய பிரார்த்தனை மற்றும் 10 புருஷார்த்தம், நம்முடைய பலன், அந்த பலனுக்கு என்னென்னலாம் தடங்கள் வருமோ விரோதியாக இருப்பதோ அதையெல்லாம் கழிப்பது. இந்த 10 அர்த்தங்களை வேத பிரதீதமாக 2 கண்டங்களை உடையது, அதாவது 2 பகுதிகளை உடையது. மேல் பூர்வ கண்டம், உத்தரகண்டம், முதலடி 2ஆம் அடி, 6 சொற்களை உடையது, 6 பதங்களை கொண்டது இந்த சரணாகதி மந்திரமான துவய மந்திரம். இதனை அனுசந்தானம் பண்ணி ஜபிக்கும் உத்தம அதிகாரிகளை காப்பாற்ற வல்லது இந்த துவய மந்திரம் என்பது மிகவும் பிரசித்தம் என்கிறார் இந்த ஸ்லோகத்தில். கீழே 4 ஸ்லோகங்களை அஷ்டாட்சர மந்திரத்தின் அர்த்தங்களை கிரமேண அனுஷ்டித்த பிறகு ஸ்ரீ பராசரபட்டர் ஸ்ரீ சரணாகதி மந்திரமான துவய மந்திரம், மந்திர ரத்னம் என்று தெரிவிக்கப்படும் துவய மந்திரத்தின் அர்த்தத்தை அனுசந்திக்கிறார். ஸ்ரீ பராசரபட்டர் இந்த ஸ்லோகத்திலே துவய மந்திரத்தில் உள்ள 6 பதங்களை
10 சொற்களாக பிரித்து ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒவ்வொரு அர்த்தமாக 10 அர்த்தங்களை திருவுள்ளப்பற்றி அருளி செய்கிறார். ஸோ நேத்ருத்வம், நித்திய யோகம் 2வது, சமுச்சித குண ஜாத்தம் 3வது, தனுக்கியாபனம் 4வது, அதுக்கப்புறம் கர்த்த உபாயம் 5வது, கர்த்தவிய பாகம் 6வது, 7 மிதுனபரம் பிராப்யம், 8 சுவாமித்வம், 9 பிரார்த்தனா, அப்புறம் இது பிரபல விரோதி, பிரபலத்தர விரோதி, பிரார்த்தனைக்கு அப்புறம் பிரபலத்தர விரோதி பிரகரணம். ஸோ முதல்ல இந்த இந்த 10 பொருள்கள் அதோட பத உரையை அனுபவித்து பிறகு தெளிவுரை வியாக்கியானம் ரொம்ப ஆச்சரியமாக ஆச்சாரியர்கள் அனுபவித்திருப்பதை நாம் யதாசக்தி யதாமதி புரிந்து கொள்ளலாம். முதல்ல நேத்ருத்வம் நித்தியயோகம் சமுச்சித குணஜாத்தம் தனுக்கியாபனம் ச. இதில் நேத்ருத்வம் பிராட்டியும் தலைவியாக இருந்து சரணாகதனை பாதுகாப்பதை நடத்தி வைப்பது நேத்ருத்வம். ஸ்ரீ சப்தார்த்தமான புருஷார்த்தம் மாத்திரமில்லை, உபாயமும் அது நேத்ருத்வம். 2வது நித்திய யோகம், எப்பொழுதும் பெருமாளை விட்டு பிரியாத சேர்த்தி, எம்பெருமானோடு பிராட்டிக்கு உள்ள விட்டு பிரிக்க முடியாத சம்பந்தம். சமுச்சித குண ஜாதம் 3வது, இன்றியமையாத திருக்கல்யாண குணங்களின் கூட்டங்களை உடையது. சமுச்சித ஆசிரயண வேளையிலும் பணிவிடைகளை செய்யும் போதும் தேவையான கல்யாண குணங்களின் கூட்டம் சமுச்சித. தனுக்கியாபனம், தனுக்கியாபனம்னா திவ்யமங்கள விக்கிரகம் திவ்ய தம்பதிகளுக்கு உண்டு என்பதை மேலும் தெரிவிப்பது, பிரகாசப்படுத்துது. உபாயம், திவ்ய தம்பதிகளே தான் நாம் மோட்சமடைய உபாயம். ஜீவாத்மா பண்ண வேண்டிய சரணாகதியாகிய பிரபத்தி. கர்த்தவிய பாகம், அதிகாரியானவன் அந்த ஜீவாத்மா பண்ண வேண்டிய பகுதி அத்தியவசாயம். ஸோ இதுவரைக்கும் துவயத்தோட முதல் வரி பூர்வ கண்டத்தின் பொருள். அத பிறகு மிதுனபரப்பிராப்பியம், மிதுனபரப்பிராப்பியம், மிதுனபரப்பிராப்பியம். அத அதுக்கப்புறம் பெருமாள் பிராட்டி இருவரின் சேர்த்தியிலே பண்ணும் கைங்கரியம். ஆசிரயண வேளையிலும் போக வேளையிலும் வித்தியாசம் இல்லாமல் ஒரு மிதுனமே உத்தேசம் என்று நம்பிள்ளை தெரிவித்தார். ஆசிரயண வேளையிலும் போக வேளையிலும் வாசியர ஒரு மிதுனமே உத்தேசம் என்று பூர்வர்கள் தெரிவித்தபடி திவ்ய தம்பதிகளான இந்த இருவரே பரம பிராப்பியர். இதிலிருந்து உத்தரகண்டம் 2வது வரியோட நாராயண பதத்தின் பொருள். ஏவம், இவ்விதம், பிரசித்தம், இப்படி பிரசித்தமாக நின்றது. ஸ்ருதி ஸ்மிருதி இதிகாசம் புராணம் அருளிச் செயல் பூர்வாச்சாரிய ஸ்ரீசுக்தி முதலானவைகளில் பிரசித்தமான சுவாமித்வம், சர்வசேஷித்வம், பதிம் விஸ்வஸ்ய ஆத்மேஸ்வரகும் சாஸ்வதகும் சிவமச்சுதம் அப்படின்னு சுவாமித்வம், ஈஸ்வரீகும் சர்வபூதானாம், இதெல்லாம் ஸ்ருதிகள். அவனும் சுவாமி அவளும் சுவாமினி, அகில ஜகத் சுவாமினி அகில ஜகத் சுவாமினி, இந்த இருவருடைய எல்லாவற்றிற்கும் தலைவர்களாக இருப்பதை இது தெரிவிக்கிறது. பிரார்த்தனாம்ச, அடியனுக்கு எப்போதுமே தேவரீர்களுடைய திருவடிகளில் பணிவிடைகள் ஆவிர்பவிக்க வேண்டும் என்று ஜீவாத்மாக்களின் பிரார்த்தனை. அடிமை தொழிலை கோருவது, ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழுவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் என்ற பிரார்த்தனை. பிரார்த்தனாம்ச. அப்புறம் பிரபலதர விரோதி பிரகாணம், பிரபலதர விரோதி, பிரபலதர ஜீவர்களால் நீக்க முடியாத மிக பிரபலமான விரோதி, ஸ்ரீமானான பகவானை அடைய தடையாயிருக்கும் விரோதிகள் நமக்கு தடையாயிருக்கும். என்னென்ன தடை அப்படின்னா அவித்யா, அஜ்ஞானம், கர்ம வாசனா, ருச்சி, விஷய சுகங்களில் ஈடுபாடு, பிரகிருதி சம்பந்தம், முக்குணங்களின் இன்ஃப்ளூயன்ஸ், இப்படி
சக்கரம் போன்று சுழன்று சுழன்று வரும் சக்கரம் போன்றவைகளின் பிரகரணம் நீக்குவது. இது பிரகாணம். அதான் பிரபலதர விரோதி பிரகாணம். அதை நீக்குவது என்ற மிக பிரபலமான புருஷார்த்தத்தின் விரோதியை கழிப்பதையும் தச அதான். தச அதான் இந்த வகையான 10 விஷயங்களும் மந்தாரம் மனதில் கொள்பவரை திராயத்தே செய்தி காப்பாற்றுகிறது, ரட்சிக்கிறது. அதிகத நிகமக, அதிகத நிகமகன வேதத்திலே சொல்லப்பட்டது. இது வேதத்திலே சொல்லப்பட்டது. ஷட்பதக, இது 6 சொற்களை கொண்ட துவய மந்திரம். த்விகண்டகா மந்தாரம் திராயத்தே ச, தன்னை துவய மந்திரத்தை எண்ணி வருபவர்களை பாதுகாக்க செய்யும். த்விகண்டகா 2 பகுதிகளாக அனுசந்தானம் பண்ணப்படும். பூர்வகண்டம் உத்தரகண்டம், முதல் வரி 2வது வரி அப்படின்னு. ஷட்பதகா 6 சொற்களை கொண்ட துவய மந்திரமானது இருக்கிறது. அஸ்தி. இப்படி ரொம்ப அழகாக இந்த ஸ்லோகத்தில் இந்த 10 பொருள்களை துவய மந்திரத்துக்கு அனுசந்திக்கிறார் சுவாமி. நேத்ருத்வம் அப்படின்னா நீட் பிராபணே என்ற தாத்துவிலிருந்து வந்த நேத்ருத்வம். அதாவது எம்பெருமான் எப்படி நம்மை நல்வழிக்கு நடத்தி செல்கிறாரோ அப்படியே பிராட்டியும் நம்மை நல்வழியில் நடத்தி வருகிறாள். இது பிராபகத்துவம் எனப்படும். அதாவது ஆசிரியன வேளையிலும் பிராட்டியின் சம்பந்தம் இதனால் தெரிவிக்கப்படுகிறது. அபராதர்களான ஜீவாத்மாக்களின் ஆர்த்த துவனியை கேட்டு சர்வேஸ்வரனுக்கு விண்ணப்பம் செய்வதான புருஷகாரத்துவம், அதுவும் நேத்ருத்வம் என்று சொல்லலாம். பிராட்டி புருஷகாரமாக இருந்து நமக்காக எம்பெருமானிடம் பரிந்து பேசுவதை மட்டிலும் இது கூற வரவில்லை. ஸ்ரீவத் சங்காச்சார் தெரிவிக்கிறார், இது உபாயமாக இருப்பதையும் காட்ட வல்லது. ஸ்ரீயதேச்ச அகிலைஹி நித்தியம் ஸ்ரீ சப்தத்தின் விளக்கமாய் அமைந்த வச்சனத்தாலும் இது அறியப்படும். ஸ்ரீயதேச்ச அகிலைஹி நித்தியம். அது இல்லாமல் ஸ்ரீயதே, ஸ்ரயதே, ஸ்ருணோதி, ஸ்ராவயதி, இப்படிலாம் ஒரு 6 இருக்குது. ஸ்ருணாதி, ஸ்ரீநாதி. அதாவது ஸ்ரீயதே அடையப்படுகிறாள், நம்மால் அடையப்படுகிறாள். ஸ்ரயதே அடைகின்றாள், சேத்தனர்களை உஜ்ஜீவிக்க எம்பெருமானை அடைகின்றாள். ஸ்ருணோதி கேட்கிறாள், அதாவது நாம் சொல்லும் அபராதம் பண்ணிய ஜீவாத்மாக்கள் நொந்து ரட்சிக்க வேண்டும்னு சொல்லுவதை கேட்கிறாள். ஸ்ராவயதி கேட்பிக்கின்றாள். ஈனக்குரலில் சேத்தனர்கள் சொன்னவற்றையெல்லாம் எம்பெருமானிடம் விண்ணப்பம் செய்து அவனை கேட்கும்படி செய்கிறார். ஸ்ருணாதி ஒழிக்கிறாள், அதாவது சேத்தனர்களுக்கு உபேயங்களுக்கு தடையாயிருக்கும் எல்லா கர்மங்களையும் அழிக்கிறாள். ஸ்ரீநாதி பக்குவத்தை உண்டாக்குகிறார். சேத்தனர்கள் கைங்கரியம் செய்வதற்கு ஏற்றவாறு அவர்களுக்கு குணங்களின் பக்குவ நிலையை உண்டாக்குகிறார். இது முதல்து நேத்ருத்வம். 2வது நித்திய யோகம். நித்திய யோகம்னா ஸ்ரீ சப்தத்தின் மேலே ஏறி நிற்கும் ஸ்ரீமத். அந்த ஸ்ரீமன் நாராயண சரணம் பிரபத்தியால் ஸ்ரீமத் என்னும் மத் என்னும் பிரத்யயத்தின் அர்த்தம் இது. எம்பெருமானுக்கும் பிராட்டிக்கும் உள்ள தொடர்பு எப்போதும் எல்லா தேசத்திலும் எல்லா காலங்களிலும் எல்லா நிலைகளிலும் உண்டு என்பதை இது காட்டும். துவயத்தின் பூர்வகண்டத்தில் உள்ள மத் என்ற மது எனப்பட்ட விகுதியின் பொருள். பாலுள்ள ஆலமரம் போன்றவைகளில் எங்கும் எப்போதும் எந்த இடத்திலும் அதில் பால் உண்டு. அதே போல எல்லா தேசத்திலும் எல்லா காலத்திலும் பிராட்டிக்கு எம்பெருமானின் தொடர்பு உண்டு. அதனால்தான் நித்திய அனபாயினி என்கிறார் பாஷ்யக்கார சரணாகதி கத்தியர். அபாயினி அப்படின்னா டு பி செப்பரேட்டட். அபாயினி பிரிபவன். அனபாயினா பிரியாதல் இருப்பவன். நித்திய அனபாயினா எப்பொழுதுமே பிரியாமல் இருப்பவன். அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பா என்று நம்மாழ்வார் தெரிவித்தது. அதாவது ஒரு இறைனா அதுவும் வல்லினரா, கண்மூடி கண்ணை திறக்கும் ஒரு சிறு துளி நேரம் இறைன்னு சொல்வார்கள். ஸோ எம்பெருமானை பிராட்டி விடாதவள் என்பதை ஆழ்வார் அந்த கண்மூடி கண்ணை திறக்கும் ஒரு சிறு துளி நேரம் கூட பிரியாமல் இருப்பவள். அனைத்துலகும் உடைய அரவிந்த லோச்சனனை திணைத்தனையும் விடாள். திருவாய்மொழியில் நம்மாழ்வார் தெரிவிக்கிறார். திணைத்தனையும், திணை என்பது ஒரு சிறிய தானியம். அதை வைக்க தேவையான இடம் ரொம்ப கொஞ்சமான இடம். அந்த சிறிய இடத்திலே கூட எம்பெருமானை
அவள் விடமாட்டாளாம். எம்பெருமான் பிராட்டியும் வியாபித்து எழுந்தருளி இருப்பதை இப்படி காட்டினார். எம்பெருமானின் திவ்ய ஆத்மஸ்வரூபம். அவன் விபு, உள்ளும் வெளியும் எங்கும் நீக்கமர நிறைந்துள்ளவன். எப்படி எங்கும் எந்த பொருளிலும் எல்லா இடத்திலும் அவன் வியாபித்துள்ளானோ அப்படியே பிராட்டிக்கும் விபுத்துவம் உண்டு. இதனால் இவளும் சர்வ வஸ்துக்களையும் உள்ளும் வெளியும் வியாபித்துள்ளார். அந்தர்பகிஷ்சதத் சர்வ வியாபிய நாராயணஸ்திதா, நாராயண உபனிஷத் தெரிவிக்கிறது. அப்படியே இங்கும் விஷ்ணம்போ திவோ தருண பிருத்திவ்யா அஸ்யேஷா நா ஜகதோ விஷ்ணு பத்னி, இப்படி புவி தியூ லோகங்களை பிராட்டி எம்பெருமானுடன் அனுப்பிரவேசித்து தாங்கி வருவது காட்டப்பட்டது. பிராட்டி எம்பெருமானுடன் அனுப்பிரவேசித்து தாங்கி வருவது காட்டப்பட்டது. ஸ்ரத்தா பிரதிஷ்டா லோகஸ்ய ஜனனி காட்டகத்தில் வருது. விஸ்வஸ்ய பத்ரி ஜகத பிரதிஷ்டா ஸ்ரத்தா தேவான் அதிவஸ்தே ஸ்ரத்தா சூக்தம். மேதா தேவி ஜுஷமானா ந ஆகாத் விஸ்வாச்சி பத்ரா சுமனஸ்யமானா மேதா சூக்தம். இப்படி இதெல்லாம் இங்கே அனுசந்திக்கணும். பிராட்டி விபு என்பதை, இந்த பிராட்டிக்கு காலத்தாலோ பொருளாலோ பரிச்சேதமில்லை என்று காட்டப்பட்டது. இப்படி பல பல ஸ்ருதி வாக்கியங்கள் உண்டு. பூசுக்தத்தில் இந்திரபத்னி வியாபினி என்று ஸ்பஷ்டமாக தெரிவிக்கப்படுகிறது. இதே போல இவைகளுக்கு உபபிரம்மணங்களான ஸ்மிருதி, இதிகாசம், புராணம், ஸ்ரீ பாஞ்சராத்ரா வசனங்கள் பல நூற்றுக்கணக்கில் உண்டு. இதை ஸ்ரீ சூக்த பாஷ்யத்திலும் சித்தோபாய சோதனா அதிகாரத்திலும் வேதாந்த தேசிகன் ஆச்சரியமாக சம்பிரதாய கிரந்தங்களில் ஏற்படுத்தியிருக்கிறார். அதெல்லாம் ஆச்சாரிய முகேன கற்றுக்கொள்ள வேண்டும் ஸ்ரீவத்சங்காச்சார அனுபவிக்கிறார். அதுக்கு அடுத்தது சமுச்சித குணஜாத்தம். சமுச்சித குணஜாத்தம்னா இது நாராயண பதத்தின் அர்த்தத்தை விளக்குகிறது. அதுவும் பூர்வகண்டத்தில் முதல் வரியில் இருக்கிற நாராயணா என்ற சொல்லுக்கு அநேக அர்த்தங்கள் உண்டு. இந்த நாராயண சப்தத்திற்கு திருமந்தலில் இருந்த அனைத்து அர்த்தங்களையும் கொள்ளலாம். மேலும் இந்த நாராயண பதமானது துவயமந்திரத்தின் பூர்வகண்டத்தில் உபாயபரமாக உள்ளது. எம்பெருமானை ஆசிரியத்திருப்பதை கொண்டு கூறும் சொல் இது. ஏன்னா முதல் வரி உபாயம், சரணாகதி பண்ணுறதுக்கு. ஆசிரியக்க தேவையான குணங்களை சாஸ்திரங்களில் காட்டப்பட்டவைகளை அந்த திருக்கல்யாண குணங்களை கூறுவதாக கொள்ள வேண்டும். கல்யாண குணங்களில் 12 திருக்கல்யாண குணங்களை நம் சுவாமி தேசிகன் ஸ்ரீமத் ரகசிய திரயசாரத்தில் துவய அதிகாரத்தில் ஆச்சரியமாக அறுதியிடுகிறார். ஒன்று வாத்சல்யம், தன்னை ஆசிரியத்தவர்களிடம் உள்ள தோஷங்களை எல்லாம் பொருட்படுத்தாது அவர்களிடம் இரக்கம் காட்டி அவர்கள் பயப்படாமல் எம்பெருமானை அணுகச் செய்யும் குணம், இந்த குணம் வாத்சல்யம். 2 சுவாமித்வம், தாசபூதனான சேத்தனனுக்கு எம்பெருமான் எஜமானன். அவன் தன்னை நிச்சயம் காப்பாற்றுவான் என்ற நம்பிக்கை. ஏன்னா அவன் சர்வஜன், சர்வேஸ்வரன், சர்வசக்தன், சர்வஸ்வாமி. அவனால் முடியலன்னா யாராலையும் முடியாதுன்னு அந்த சேத்தனனுக்கு உண்டாக்கும் குணம் சுவாமித்துவம். சௌஷீல்யம், எம்பெருமான் எல்லாரை காட்டிலும் எல்லா விதத்திலும் மேற்பட்டவனாய் இருந்தாலும் கூட தன் மேன்மையை கருதாது கீழ்ப்பட்டவர்களுடன் கலந்து பழகும் தன்மை. இடையர்களுடன் கோபிகைகளுடன் சேர்ந்திருந்தும் குகன், சுக்ரீவன் மற்றும் பஞ்சபாண்டவர்களுக்காக தூது போய் தேரோட்டியும் சேவை செய்யும் குணம் சௌஷீல்யம். சௌலபியம், சனத்குமாரர்களை போன்ற மகா யோகிகளுக்கு கூட எளிதில் புலப்படாத எம்பெருமான் பாபிகளான மானிடர்கள், நம் போன்றவர்கள் ஊனக்கண்களுக்கு கூட புலப்படும்படியாக இந்த பூமியுலகில் அர்ச்சாவதாரத்தில் அவதரிக்கும் குணம் சௌலபியம். சர்வஜத்துவம், எம்பெருமான் எல்லாவற்றையும் ஏக காலத்தில் எப்பொழுதும் தானே நேரில் காணும் குணம் சர்வஜத்துவம். தானே நேரில் சாட்சாத்கரிக்க முடியும் என்ன நடக்கிறது என்று. பெருமாள் அறியாதது ஒன்றுமில்லை என்பதான குணம் சர்வஜத்துவம். சர்வசக்தித்வம், எவராலும் செய்ய முடியாததான செயல்களையும் செய்யும் சக்தி உடையவன் எம்பெருமான் என்னும் குணம். சத்திய சங்கல்பத்துவம், எம்பெருமான் தானே சங்கல்பித்து உள்ளவைகளை அவன் தன்னாலும் தடை செய்ய முடியாத குணம். எம்பெருமான் தானே சங்கல்பித்து விட்டால் அதை அவனாலும் தடுக்க முடியாது. பரமகாருணிகத்துவம், தன் பலனை விரும்பாது பிறர் துன்பத்தை ஒன்றே போக்க வல்லதான குணம் பரமகாருணிகோ பகவான், கருணை கடல். கிருத்தஜத்துவம், ஆசிரிதன் பண்ணினதான அபராதங்களை எல்லாம் மறந்து அவன் எப்பொழுதோ ஏதோ ஒரு நற்செயல் செய்தாலும் அதை தனக்கு செய்த பரம உபகாரமாக கருதி எப்பொழுதும் மறவாதிருக்கும் குணம்
கிருதஜ்ஞத்துவம், ஸ்திரத்துவம், எம்பெருமான் தன்னை பற்றுபவர்களை காப்பதில் எப்பொழுதும் உறுதியுள்ளவன் என்னும் குணம், பரிபூர்ணத்துவம், அவாப்த சமஸ்த காமன், அவனுக்கு விரும்பி பெற முடியாதது ஒன்றுமே இல்லை, இருந்தாலும் நம்மை ஆசைப்படுகிறான், பரம உதாரத்துவம், சேத்தனன் பண்ணும் உபாயமாகிய அந்த சொல்ப சரணாகதியின் சிறுமையை கண்டு கொள்ளாமல் அவர்கள் பெரும் பலனின் பெருமையை பற்றி பெருமைப்படாமல் பலன் அடைவோரது தாழ்மையை பாராது அவர்களுக்கு எல்லா செல்வங்களையும் கொடுத்து தான் செய்தது ஒன்றுமே இல்லை என்பதாக எம்பெருமான் நினைப்பதான ஒரு வள்ளல் குணம் பரமோதாரத்துவம். இது அத்தனையும் இந்த இடத்தில் அனுசந்திக்கணும்னு ஸ்ரீவத்சங்காச்சார் தெரிவிக்கிறார். தனுக்கியாபனம் ச, நாலாவது தனுக்கியாபனம் ச, சரணவு என்பதன் பொருள். சரணவு என்பதான சொல் எம்பெருமான் திருவடியை சொல்வதன் மூலம் அவனுடைய நித்தியமான திவ்யமங்கள விக்கிரகத்தை சொல்வதாக பொருள் கொள்ள வேண்டும். திருவடின்னு ஒன்று இருந்தால் திருவுருவம் என்று ஒன்று இருக்கும். ஸோ பரவியூக விபவ ஹார்த அர்ச்சாதிகளான 5 நிலைகளிலும் அப்ராகிருதமான திருமேனி உண்டு. முகம் கிமஸ்ய கௌ பாகு கா ஊரு பாதா உச்சேதே என்று கேட்டுக்கொண்டு அடுத்த மந்திரத்தில் புருஷ சுத்தத்தில் பிராமணோ ஓஸ்ய முகமாசீத் பாகூராஜன்யக்ருதா ஊரு ததஸ்ய யத்வைஷ்ய பத்யாகும் சூத்ரோ அஜாயதா என்பன போன்ற ஸ்ருதிகள் பரமபுருஷனுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை காட்டுகிறது. அதே போல இங்கு ஸ்ரீமன் நாராயண சரணவ் என்று திருவடிய இணையை காட்டி இந்த மந்திரம் தெரிவிப்பதால் தனு திருமேனியை, கியாபனம் விளக்கத்தை கூறுகிறது. நேத்ருத்வம் என்ற ஸ்வரூபத்தால் எங்கும் வியாபித்ததை கூறியது. தனுக்கியாபனம் என்பது திவ்யமங்கள விக்கிரகத்தால் ஆங்காங்கே எழுந்தருளியிருப்பதை காட்டியபடி. அதே போல பிராட்டி திருமேனியால் எம்பெருமானை விட்டு பிரியாமல் இருப்பதை ஷனம் ஸ்ரயந்தி முகுந்தம், இது ஸ்ரீ சப்தார்த்தம், பத்மா, ஜலாதி தனயா முதலான திருநாமங்களால் அறியலாம். 5 உபாயம். இப்படி சர்வேஸ்வரனுடைய திவ்யமங்கள விக்கிரகம் சுபாஸ்ரயம் திருமேனி. சுபம் என்ற சொல்லுக்கு பாபத்தை போக்க வல்லது. ஆசிரயம் என்ற சொல்லுக்கு மனத்தால் தியானம் பண்ண வேண்டியது. அதனால தான் திருமங்கை ஆழ்வாருக்கு திவ்யமங்கள விக்கிரகம் தான் ரொம்ப பிடிக்கும். உபாயம் அடுத்தது. துவயமந்திரத்தின் 2வது பதமான சரணம். சரணவுக்கு அப்புறம் சரணம். சரணம் என்பது உபாயம் என்ற பொருளை கூறுவது. இந்த உபாயம், இது துவயமந்திரத்தில் உபாயம் என்பதற்கு பல அர்த்தங்கள் உண்டு. வீடுன்னு அர்த்தம், பாதுகாப்பாளன், உபாயம் என்ற 3 பொருள்கள் சரணம் என்ற சொல்லுக்கு இருந்தாலும் இங்கு உபாயம் என்ற பொருள்தான் கரெக்டாக இருக்கும். சாஸ்திர சித்தமான ஒரு வழி ஆத்மாவுக்கு எம்பெருமானை நெருங்க வைப்பது. உப அப்படின்னா நெருங்கி அடைய, அய அப்படின்னா வழி. எம்பெருமானை நெருங்க அய வழி, எம்பெருமானை நெருங்குவதற்கான வழி உபாயம். ஸோ திருமேனியை உபாயமாக கொள்ளாமல் ஏன் திருவடிகளை உபாயமாக கொள்ள வேண்டும் அப்படின்னா, சின்ன பகுதியான திருவடிகளை தியானிப்பது பெரியதான திருமேனியை தியானிப்பதை காட்டிலும் மிகவும் எளியது. அது இல்லாமல் ஸ்ரீமுஷ்ண மாண்டவன் சொல்வார், திருவடி 2ஐயும் பிடிச்சுட்டா அவர் நம்மளை எட்டி உதைக்க முடியாது அப்படின்னு. திருவடிகளை பற்றுவதால் எம்பெருமானின் கருணைக்கு இலக்காவது என்பது நிச்சயம். சேஷமாக இருப்பவன் சேஷியின் திருவடிகளை பற்றுவது என்பது மிகவும் இயற்கையான உபாயம். திருவடிகளை பற்றுவது என்பது மிகவும் போக்கியமானது. அதனால சகல ஆழ்வார்களும் திருவடிகளையே அனுசந்திக்கிறார்கள். சேத்தனன் தான் விரும்பும் மோட்சத்தை அடைந்து திவ்ய தம்பதிகளுக்கு பண்ணும் கைக்கரிய பிராப்தியையும் அதற்கு தடையாக உள்ள சம்சாரத்தின் நிவிருத்தியையும் தவறாமல் அளிக்க வல்லதான உபாயத்திற்கு சித்தோபாயமாக சர்வேஸ்வரன் இருக்கிறான் என்பது இந்த சரண சப்தத்தால் காட்டப்படுகிறது. உபாயம். கர்த்தவிய பாகம். அடுத்தது கர்த்தவிய பாகம் அப்படின்னா செய்ய தகுந்த உபாயத்தின் அம்சம். இது பிரபத்யே என்ற கிரியாபதத்தின் பொருள். அகிஞ்சனான அதிகாரி செய்ய வேண்டியது என்று தெரிவிக்கிறது. இஷ்டோபாயத்தையா ஆஸ்ரயே என்ற ஸ்லோகத்தில் இதையே கூறியது. சரணம் பிரபத்யே, வேறு எந்த அங்கங்களையும் எதிர்பாராததான உபாயமாக இந்த முடிவுக்கு வந்தேன் என்பது கருத்து. இது பிரபத்யே என்ற பதத்திற்கு இந்த கருத்து. இதனால் பக்தியோகம் போன்றதான கை முதல் இல்லாமல் ஆகிஞ்சனன், கார்பண்யம் இதெல்லாம் காட்டப்பட்டு கார்பண்யம் என்ற அங்கமானது தெரிவிக்கிறது.
இதில் பிரபத்யே என்ற பதத்திற்கு அங்கங்களுடன் கூடிய பரநியாசத்தை செய்கிறேன் என்ற பொருள் தேறுகிறது. ஸ்ரீமன் நாராயணா என்பதனால் முதல் 2 அங்கம் ஆனுகூல்ய சங்கல்பம், பிராதிகூல்ய வர்ஜனம். பிரபத்யே என்ற பதத்தில் உள்ள பத் என்ற வினைப்பகுதி புத்தி, அறிவை குறிக்கும். அதாவது அவன் நிச்சயம் நம்மை காப்பான் என்ற மகா விஸ்வாசம் தெரிகிறது. பிரார்த்தனை பண்ணுறது அது கோப்திருத்வ வரணம். இந்த இடத்துல பிரபத்யே என்பது உத்தம புருஷன் அல்லது தன்னை விகுதி. இதனால் பக்தியோகம் செய்ய கைமுதல் இல்லாமை காட்டப்பட்டு கார்பண்யம் தெரிவிக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் மிதுன பரம் பிராப்பியம். மிதுனம் எம்பெருமான் எம்பிராட்டியும் பெருமானும் பிராட்டியும் இருவருவான சேர்த்தியிலே கைங்கரியம் பண்ண வேண்டுவது என்பது 2வது வரியோட திரண்ட பொருள். ரசோ வைசா சர்வகந்த சர்வரசா ஆதித்யவர்ணம் தமசப்பரஸ்தாத் வைகுண்டே து பரேலோகே ஸ்ரீயா சார்த்தம் ஜெகத்பதி ஆஸ்தே விஷ்ணுரச்சித்யாத்மா பக்தை பாகவதை சக என்பன போன்ற பல பிரமாணங்களால் நிரதிசய போக்கியமான இந்த 2 திவ்ய தம்பதிகள் இருவரையுமே அறிகிறோம். இருவருமே விவட்சிதங்கள். பகவதி யுவாம் தம்பதி தெய்வதம் நகா என்று வேதாந்த தேசிகன் தெரிவிக்கிறார். ஸோ இதில் ஸ்ரீமதே என்பதற்கு பெரிய பிராட்டியாரோட கூடியிருப்பவன் என்று பொருள். பிராட்டியின் நித்திய யோகமானது பூர்வகண்டத்தின் உபாய தசையில் புருஷகாரத்துவத்திற்காகவும் உபாயத்திற்காகவும். இந்த இடத்துல எம்பெருமானை போன்ற அன்வயம் உண்டு கைங்கரியத்தை சேத்தனிடமிருந்து பெறுவது. அதனால் கைங்கரியத்திற்கு உத்தேசியம் மிதுனமே என்பது. அடுத்தது சுவாமித்வம். சுவாமித்வம் உத்தரகண்டத்தில் உள்ள நாராயணா என்ற சொல்லுக்கு பொருள். அதாவது 2வது வரியில் ஸ்ரீமதே நாராயணாய நமக. அந்த நாராயண சப்தார்த்தம் உபய விபூதிநாதனானபடியினாலே சகலருக்கும் மாஸ்டராய், சுவாமியாய், சேஷியாய் பிராட்டியுடன் கூடிய எம்பெருமானே அனுபவிக்கப்படும் முக்கிய பலன் என்பதை ஸ்ரீமத் சப்தம் காட்டும்போது நாராயண பதமானது ஏன் திரும்பவும் வர வேண்டும் என்றால், அடைபவனான ஜீவாத்மாவின் சொரூபம், எம்பெருமானின் சம்பந்தம், அவனுடைய குணங்கள், திருமேனி முதலானவைகளை பரிபூர்ணமாய் அனுபவிக்கப்படுபவன் எம்பெருமான் என்று காட்டுவதற்காக. அதனால் இது வருது. பதிம் விஸ்வஸ்ய ஆத்மேஸ்வரகும் ஈஸ்வரீம் சர்வபூதானாம் துவாமிகோபக்வயே ஸ்ரீயம், இதெல்லாம் அதை தெரிவிக்கிறது. அடுத்தது பிரார்த்தனாம் ச. நாராயண பதத்தின் மேலே உள்ள சதுர்த்தி விபக்தி. நாராயணாய நமக ஆய, அது கைங்கரியமே என்று இங்கு சொல்லப்படுகிறது. பவேயம் என்ற வினை முற்றை இங்கு வருவித்து கொண்டு ஸ்ரீவுடன் கூடிய நாராயணனுக்கு கைங்கரியம் செய்பவனாக ஆக கடவேன் என்று பொருள். அதுக்கு அடுத்தது பிரபலதர விரோதி பிரகாணம். உத்தரகண்டத்தில் உள்ள நமகா என்ற சொல்லின் தாத்பரியம். நமகா என்ற சப்தமானது திருமந்திரத்தில் மத்தியம பதத்திற்கு அர்த்தமாக முன்பு கூறியபடி சேத்தனுடைய அகங்கார மமக்காரங்கள் நீங்க பெற்று ஸ்வரூபம், உபாயம், புருஷார்த்தம் இவைகளின் விரோதிகளை கழிக்கிறது. எம்பெருமானை அடைய விரோதிகளான அனாதி காலமாக சஞ்சித பாபங்களைப் போல் இப்போது உபாயம் செஞ்சு அப்புறங்கூட பிராப்தி விரோதியான பாபங்கள் நேராமல், நேர வழிவகுக்கும் புத்தி பிரம்சாதிகள் ஏற்படாமல், அதாவது நமக்கு புத்தி மாறி பிரமையெல்லாம் வராமல் இருப்பதற்காக காக்க வேண்டும் என்று தெரிவிப்பது. ஒன்று, சாத்விகர்களுக்கு பாபத்தில் புத்தியே வராது. ரஜோ குணத்தால் சிலருக்கு பாபம் நேர்ந்தாலும் அனுதாபாத் உபரமாத், அதாவது அனுதாப உபரம பிராயஷ்சித்தங்கள் பண்ணி பாபம் நீங்கும். ஒரு அனுதாபம், ஐயோ பண்ணிட்டோமே அப்படின்னு அனுதாபப்பட்டாலே பாபம் நீங்கும். அதுக்கப்புறம் இதுவே பண்ணாமல் இருந்தால் மீதி கொஞ்சம் நீங்கும். அதுக்கப்புறம் பிராயஷ்சித்தம் பண்ணால் எல்லாமே போயிடும். ஆனால் தாமச பிரகிருத்தியாக இருந்து சரணாகதி ஆன பிறகு கூட புத்திபூர்வமாக பாபங்கள் செய்து வருபவனை எம்பெருமான் இந்த ஜன்மம் முடிவதற்குள் தகுந்தபடி தண்டனைகளை கொடுத்து சுத்தனாக்கிய பிறகு அவனுக்கு மோட்சம் அருளுகிறார் என்று சுவாமி ஸ்ரீமத் ரகசியத்ரயசாரத்தில் வேதாந்த தேசிகன் தெரிவிக்கிறார். அது ஸ்குரத்தாழ்வானும் ஸ்ரீஸ்துவ ஸ்லோகத்தில் இதை ஆச்சரியமாக தெரிவிக்கிறார். க்ஷாமியஸ்யகோ ததபி சந்தி விராம மாத்ராத் என்று. அதுக்கு அடுத்தது பிரபலதர விரோதினக அவித்யா, கர்ம, வாசனா, ருச்சி, பிரகிருதி சம்பந்தங்கள் என்னப்பட்ட அவித்யாதி சக்கரம். இது அனாதியாய் நம்மை இம்சித்து வருகிறது. பிராட்டியிடம் முதலில் புருஷகார பிரபத்தி செய்ததும் இந்த விஷம் நீங்கும்.
அதனால் தான் வேரி மாறாத பூமியில் இருப்பாள் வினை தீர்க்குமே என்று நம்மாழ்வார் தெரிவிக்கிறார். ஒன்று, எல்லா வகையான ஐஸ்வர்யம் இந்த உலகத்தில் உள்ள நன்மைகளை வேண்டினாலும். 2, என்றும் நம்மை விட்டு பிரியாத காம குரோத லோப மோக மத மாச்சரியம் சத்ருக்கள் நீங்கவும். 3, நமது வினைகள் யாவும் நீங்கவும். 4, இத்தகைய தீய ஒழுக்கங்களுக்கு காரணமான அவித்யா என்ற மூலப்பொருளை நீக்கவும் பிராட்டியை ஆசிரியிக்க வேண்டும் என்று வேதாந்த தேசிகன் ஸ்ரீஸ்துதியில் தெரிவிக்கிறார். ஊரி கர்த்தும் குஷலமகிலம் கேத்து மாதி நராதீன் தூரி கர்த்தும் துரிதனிவகம் தெக்தும் ஆத்தியாம வித்யாம் என்று தசார்த்தான். இப்படி காட்டப்பட்ட 10 வகையான பொருட்களை இந்த துவயம் என்ற மந்திர ரத்னம் காட்டுகிறது. மந்தாரம் தன்னை மனனம் பண்ணுபவரை, இதை அனுசந்தித்து இதை மனப்பாடம் பண்ணி ஜபித்து இந்த துவய மந்திரத்தை எப்பொழுதும் அனுசந்தானம் பண்ணுறவரை திராயத்தை பாதுகாக்கிறது இந்த மந்திரம். மந்திரம் இது மந்திராரம் திராயத்தே ச இதி மந்திரம். இந்த கூறிய கருத்துக்கள் யாவும் சும்மா பராசர பட்டர் தானே தான் தோன்றித்தனமாக சொல்லவில்லை. இது வேதங்களில் காட்டப்பட்டுள்ளது. அதனால்தான் அதிகத நிகமகா என்று அருளினார். இது உபச்சார வார்த்தை இல்லை, அதிகத என்ற சொல்லால் இப்படி காட்டினார். முன்னோர்கள் திருவாக்கில் வரும் சொற்கள் யாவுமே வேதங்களைப் போன்று பாதுகாக்க வேண்டியது அப்படின்னு சொல்லும் அவிடி ஸ்ருதி என்பது. இங்கு சாட்சாத்தாகவே ஸ்ருதியின் பொருள் என்று ஷட்பதகா. பூர்வகண்டத்தில் ஸ்ரீமன் நாராயண சரணௌ சரணம் பிரபத்ய என்று 3 பதங்கள், உத்தரகண்டத்தில் ஸ்ரீமதே நாராயணா நமகா என்று 3 சொற்கள், இப்படி மொத்தம் 6 பதங்கள். அதனால் ஷட்பதகா. மூல மந்திரத்தை விளக்கி வரும்போது ஓமித்யேகாட்சரம் நமைதி த்வே அக்ஷரே நாராயணாயதி பஞ்சாட்சராணி என்று விளக்கி காட்டியதைப் போல இதுவும் இவரால் பிரித்து காட்டப்படுகிறது. தங்கள் நூல்களில் மந்திரத்தை அதே அனுபூர்வியில் தெரிவிக்காமல், இது கட்டோபனிஷத்தில் வருது, கட்டஸ்ருதியில். ஆனால் இதை உத்தரகண்டம் முன்னே பின்னே மாறி இருந்தாலும் பாடக்கிரமத்திற்காக நம்முடைய ஆச்சாரியர்கள் இதை ஜபத்திற்கும் உபதேசத்திற்கும் சரணாகதிக்கும் உபாயம் முன்பும் பலம் பின்பும் தானே வரும். அதுபோல இந்த மந்திரத்தை அனுபவித்திருக்கிறார்கள் நம்முடைய ஆச்சாரியர்கள். மந்திரங்களை அறிவது அந்தந்த மந்திரங்களின் பொருளை அறிய காரணமாகும். மந்திர அர்த்த ஞானமானது ஜீவனை பாதுகாக்க காரணமாகும். இந்த மந்திர அர்த்த ஞானமே ஜீவனை பாதுகாக்கும் என்பதை ஞாச விம்சத்தில் வேதாந்த தேசிகன் தெரிவிக்கிறார். மந்திரம் பிரபத்தியின் வாயிலாகவே மோட்சம் தரும். இந்த மந்திரத்தை ஒரு தடவை சொன்னாலே பிரபத்தி மோட்சம் தரும் என்று தெரிவிப்பது. ஒரு முறை உச்சரித்து விட்டாலே மோட்சம் வந்து விடலாமே என்று சில பேர் சொல்வார்கள். அதுக்கு என்ன சமாதானம்னா, இந்த விஷயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து பிரபத்தி விஷயத்தில் இந்த பெருமை இருப்பதை பற்றி கூறவும் வேண்டுமோ? அதனால் உலகில் உழவர்கள் விதைக்க உரிய காலத்தை அறிந்து நல்ல பலன் தரவல்ல நிலத்தில் விதையை முறைப்படி விதைத்திட்டால் அது நல்ல பரிபக்குவ நிலைக்கு வந்து சிறந்த பலனை தருவதை காண்கின்றோம். அதுபோல ஆச்சாரியர்கள் தாம் உபதேசிப்பதற்கு ஏற்ற சமயத்தை அறிந்து உபதேசத்தை பெறத்தகுந்த சிஷ்யனுக்கு மோட்சத்தை தரவல்ல மந்திரத்தை முறை வழுவாது உபதேசித்து அந்த மந்திரம் அவனுக்கு மேன்மேலும் ஸ்ரத்தையை உண்டாக்கி கடைசியில் பிரபத்தியில் மூட்டி மோட்சமாகிய உயர்ந்த பலனை தரும். அதனின் மகா விஸ்வாசத்துடன் பிரபத்தியை செய்வது சற்று கடினமாய் தோன்றினாலும் ஆச்சாரியன் செய்த மந்திரோபதேசத்தை நாளடைவில் மகா விஸ்வாசத்துடன் கூடிய நேர்மையான பிரபத்தியில் மூட்டும் என்று இது உண்மை. அதனால்தான் மந்திரத்தை தானே ஒரு முறை உச்சரித்தல், அதை அனுசந்தானம் பண்ணணும். அதனால்தான் சுவாமி நம்பெருமாள் ஆச்சாரிய பாஷ்யக்காரரிடம் சரணாகதி கத்தியத்தில் ஆத்தியாத்மிக ஆதிபௌதிக ஆதிதெய்விக துக்க விக்ன கந்த ரகிதஸ்வம் வயம் அர்த்த அனுசந்தானேன சகசதைவம் வக்தா யாவச் சரீரபாதம் அத்தைவ ஸ்ரீரங்கே சுகமாஸ்வா என்று தெரிவிக்கிறார். கிருத்தகிருத்தியனான பிரபன்னன் உத்தர கிருத்தியத்தில் இந்த பூவுலகில் வசிக்கும் வரையில் இந்த மந்திரத்தின் அர்த்தத்தை சதா சர்வ காலமும் யதாசக்தி அனுசந்திக்க பிராப்தன் என்பதை தெரிவிக்கிறார்கள் இங்கு ஆச்சாரியர்கள். அடியே தன்யோஸ்மி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.